Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு எப்படி ஒரு சிம்பிளான வடை செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். 1 கப் ரவை, 3/4 கப் தயிர், ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு பெருங்காயத்தூள். பேக்கிங் சோடா போடாமலையும் செய்யலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ பவுலில் ரவையை எடுத்துட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பேக்கிங் சோடா ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட்டே மாற்றிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்கிங் சோடா இல்லாமலையும் செய்யலாம். பேக்கிங் சோடா இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல் தான். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். கையில் தண்ணி நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால் மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு லைட்டாக இப்படி டேப் பண்ணிவிட்டு போட்டுட்டு எண்ணெயில் போட்ட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை சுட்டுடுங்க. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.